என்னாச்சு அம்மாக்கு? ஏன் இப்பெல்லாம் பண்றாங்க? சாப்பாடு வேண்டாமா? திரும்ப கொண்டு வர. அத்தை, தென்றலுக்கு வேண்டாமா? வெளிய நின்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன் அஸ்வி. நீ பேசுனதையும் கேட்டேன், உங்க அம்மா பேசுனதையும் கேட்டேன். ஐயோ அத்தை, நீ வேற ஆரம்பிக்காத. பிடி, நான் கிளம்புறேன். அதினி, வெளிய வாங்க. என்ன பிரச்சனை உனக்கு? என்ன வேணும் இப்ப? அதினி, என்ன இதெல்லாம்? இப்படி ஆசையா உங்களுக்கு செஞ்சு கொண்டு வந்தா இப்படி தான் மூஞ்சில தூக்கி எரியற மாதிரி கையில கொடுத்துட்டு போவீங்களா என்ன? என்ன யார் இப்ப ஆசையா செஞ்சு கொண்டு வர சொன்னா? அதினி, என்ன நாங்க ஒண்ணும் இல்லாம கிடக்கோம்? இல்ல நான் சோறாக்க முடியாம தான் கிடக்கணும். அப்படியே எனக்கு முடியாம இருந்தாலும் எனக்கு 2 மருமக இருக்காளுங்க, அவளுங்க பாத்துக்கிடுவாளுங்க. நீ உன் வீட்டுல சோறாக்கி கொண்டு வரணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. அதினி, நீங்க முடியாம இருக்கீங்க, நான் கொண்டு வந்தேன். நான் ஆசையா உங்களுக்கு எல்லாத்துக்கும் செஞ்சு கொண்டு வந்ததா இப்படி எப்படி இப்படி வேணான்னு தூக்கி எறிஞ்சீங்கன்னா? தூக்கி எறியலையே, உன் கையில தான் கொடுத்துட்டு போயிருக்கான். நீ சாப்பிடு, இல்லாட்டி உன் மக்களுக்கு கொடு. அதனால எந்த பிரச்சனையும் இல்லையே. அது நான் சாப்பிடவா? நான் சாப்பிட்டு எனக்கு ஏதாவது சாகிறதுக்கா? வேண்டாம் எனக்கு. மதினி, நாங்க எல்லாம் வீட்டுல சாப்பிட்டு தான் வந்தோம். இங்க எல்லாம் சாப்பிட்டாங்களே, தென்றாலே என்ன தவிர எல்லாம் சாப்பிட்டாச்சு. அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? இப்ப இது உங்க மருமக சாப்பிடுறதுனால என்ன வந்துட போகுது? வேண்டாம் செல்வி, நான் ஏதாச்சும் சொல்லிட போறேன். என்ன பிரச்சனை இப்ப? எதுக்காக இப்படி சண்டை போட்டு கொண்டாடுறீங்க? சண்டை போடுறது கிழவிக்கு கொண்டாடுற மாதிரியா தெரியுது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. அப்புறம் எதுக்கு நின்று சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? சேலை எடுக்கணும்னு கிளம்புனீங்கல்ல, போய் ஆளாளுக்கு கிளம்புற வேலையை பாருங்க. ஏன் சித்தி, நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்கிறாத. இந்த சாப்பாடு நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா? நல்லா தாண்டி இருந்துச்சு. இப்ப என்ன அதுக்கு? நான் தான் மூக்கு மட்டும் தின்னுட்டேன்ல, அப்புறம் என்ன எனக்கு பிரச்சனை? நல்லா இருந்துச்சுல, இது இவங்க மருமக திண்டா வயித்துல இருக்க குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிருமா? பேச்ச கட்டியா? சரி விடுடி, அவ வாய் வயிறுமா இருக்கவ. ஒரு நேரம் செல்லும், ஒரு நேரம் செல்லாது. அதுக்காக இதை தின்னணும்னு அவசியமா என்ன? இப்படி கேளுங்க அத்தை. என்ன அப்படி கேளுங்க அத்தை? இதை நீங்க சாப்பிட மாட்டீங்கன்னு தெரிஞ்சிருந்தா இதை செஞ்சு கொண்டு வந்திருக்க மாட்டேனே. அவனை செஞ்சு கொண்டு வந்து சொன்னா என்ன? சொல்லல. ஆனா நான் ஆசையா எங்க அண்ணன் வீட்டுக்குன்னு செஞ்சு கொண்டு வந்தத இப்படி இலக்காரமா நினைக்கிறீங்களா? ஆமா, இலக்காரமா நினைக்கிறாங்க. போவாள் அங்கிட்டு, அவ எல்லாம் திண்டாச்சு வெடி. அப்புறம் என்ன மிச்சமா இருக்கே? மிச்சம் வந்தா உன் வாயில போடு, இல்லாட்டினா உன் மக வாயில போடு. பாரு செல்வி, இது நீ செஞ்சதுன்னு இல்ல, யார் செஞ்சதை கொடுத்தாலும் என் மருமகளுக்கு நான் கொடுக்க விட மாட்டேன். ஏன்னா என் மருமகளுக்கு ஒரு சில பிரச்சனை இருக்கு. என்னடி சொல்ற? ஐயா அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரி பிரச்சனை அவளுக்கு இல்ல, அவளுக்கு நிறைய பேத்தால பிரச்சனை இருக்கு. என்னமா சொல்லுது அத்தை? எனக்கும் தெரியல. ஒருவேளை நம்ம மேல சந்தேகம் வந்திருக்குமா? ஐயோ, அத்தை பேசுறது பார்த்தா அப்படிதாம்மா தோணுது. நம்ம மட்டும் மாட்டிக்கிட்டோம், அவ்வளவுதாண்டி. இதோட இந்த பிரச்சனையை விடுமா? விட்டோம்னு வச்சுக்க, நம்ம மேல ஈஸியா சந்தேகம் வந்துடும். அதனால கொஞ்சம் இழுத்துதான் அந்த பிரச்சனையை விடணும். என்ன மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? அப்ப தென்றலுக்கு நாங்க தான் பிரச்சனையா என்ன? நீங்க பிரச்சனையா என்னமோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா கண்ட கருமத்தை என் மருமகளுக்கு கொடுக்க நான் ஒத்துக்கிற மாட்டேன். கண்ட கருமம்மா, என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அப்படி தாண்டி பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். என்ன பண்ணணும்ன்றப்பதுக்கு நீங்க பேசுறது சரியில்லை. என் கூட சண்டைக்கு வர மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. யாரு? நானா சண்டைக்கு வர மாதிரி பேசிட்டு இருக்கேன்? இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? இந்த பிரியாணி காலி ஆகணும், அவ்வளவுதானே? அப்படின்னு இல்ல, அத தென்றல் சாப்பிடணும். ஏன் சாப்பிடணும்? அப்படிலாம் சாப்பிட முடியாது. உனக்கு தேவை அந்த பிரியாணி காலி ஆகணும், அவ்வளவுதானே? இப்போதைக்கு இங்க இருந்து தப்பிக்கிறோம்னா ஆமான்னு தான் சொல்லணும். ஆமா, அவ்வளவுதானே? இப்ப காலி ஆக்கிடுவோம். குடுறி அத. வேண்டாத்த குடுறின்னு சொன்னேன். என்னது நம்ம பக்கம் திரும்புது? சின்ன என்ன பண்றீங்க? எனக்கு தேவை இது காலி ஆகணும், அவ்வளவுதானே? நான் எவ்வளவு ஆசையா ஊட்டி விடுறேன், சாப்பிட பாப்பா. பூங்குடி, நீங்க பேசாம இருங்க. இது எனக்கு என் நாத்தனாருக்கு உள்ள பிரச்சனை. நீங்க பேசாதீங்க. எனக்கு வேண்டாம் மதினி. என்ன மணி, நான் எவ்வளவு ஆசையா ஊட்டி விடுறேன். சாப்பிடுமா. வேண்டாம் மதினி, எனக்காக எவ்வளவு ஆசையா செஞ்சு கொண்டு வந்திருக்க. நான் உனக்கு அத ஆசையா ஊட்டி விடுறேன், சாப்பிடுறீ. என்ன நம்ம பக்கம் திருப்புறாங்க? அனுஷ்கா செல்லம், அத்தை. அதெல்லாம் விட முடியாதுமா செல்லம். எனக்காக நீயும் உங்க அம்மாவும் ஆசையா செஞ்சு கொண்டு வந்திருக்கீங்க. பாவம், எங்களாலதான் சாப்பிட முடியல. நீங்களாவது சாப்பிடுங்க. வயத்தர நீ செல்லம்ல வயத்தர. வேண்டாம் ப்ளீஸ் அத்தை, பாய திரடி. என்ன செல்லம், உங்க அம்மா செஞ்சது அவ்வளவு கேவலமா இருக்கா என்ன? வயத்தர போதாத்த, என்ன விட்டுருங்க.
செஞ்சதை சாப்பிட நீயே அழுகலாமா வாய தரமா இதுக்கு மேல நம்ம இருந்தா நம்மள கொன்னே போட்டாலும் போட்டுருவோம் நம்ம எஸ்கேப் ஆயிருவோம் ஏய் அனுஷ்கா அனுஷ்கா எங்க போற அதினி நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கே தெரியுதா இல்லையா இப்ப என்ன உனக்கு இது காலையான அவ்வளவுதானே இதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல கொடுங்க என்னென்ன கிளம்பு ஓடி பொச கட்டச்சிருக்கி உங்கடி நீ அப்படி பண்ற அப்படி கேக்குறீங்க சாதாரண ஈரம்பு கூட கஷ்டப்படக்கூடாதுன்னு நீ நினைக்கிறவ ஆனா இப்ப இன்னைக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்றேன்னா எனக்கே தெரியுதுல அத்தை இதை நான் பண்றதுக்கு காரணம் இருக்குன்னு காரணம் இருக்கு ஆனா எதுக்காக இப்படி பண்ற இதுக்கெல்லாம் ஒரு நேரம் காலம் வரும் அத்தை அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க சரிம்மா நீ எது பண்ணாலும் ஒரு காரணம் இருக்கத்தான் செய்யும் சரி நான் உன்னை எதுவும் கேட்கல புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி அத்தை ஏச்சே அப்படிலாம் சொல்லாதம்மா கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷம் ஆச்சு என்ன நீ தள்ளி நில்லுங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொன்னதில்ல அப்படிப்பட்ட நீ இப்படி பண்றேன்னா அதுக்கு 1000 காரணம் இருக்கும் அதை எப்படி சமாளிக்கணும்னு உனக்கு தெரியும் இது மட்டும் இல்ல சென்ட்ரலுக்கு பல பேரால பிரச்சனை இருக்குன்னு சொல்ற அதுல இவளும் ஒருத்தியா இல்லத்த இவளாலதான் பிரச்சனையே என்னம்மா சொல்ற சொல்றேனே அத்தை எல்லாத்துக்கும் நேரம் காலம் வரும்னு இதெல்லாம் தெரிஞ்சா நீங்க எவ்வளவு கஷ்டப்படுவீங்களோ அதுவும் எனக்கு தெரியல என்னம்மா இப்படி பொடி வச்சு பேசுற நீங்க தானே அத்தை இப்ப சொன்னீங்க நான் என்ன பண்ணாலும் அதுக்கு 1000 காரணம் இருக்கும்னு அது தெரிய வரப்ப உங்களுக்கே தெரியும் சரிம்மா எடுபட்ட சிரிக்கி என் பேர பிள்ளைய கொல்றதுக்கு என் வீட்டுக்கே வந்து திட்டம் போடுறியா இதுக்கு மேல விடவே கூடாது இன்னைக்கு போயிட்டு வந்ததும் இது அஸ்வின் கிட்ட எப்படியாச்சும் சொல்லியேதான் ஆகணும் அவங்கிட்ட எடுத்து சொன்னாதான் அதுக்கப்புறம் அவனுக்கு தெரியும் யார் என்ன கொடுத்தாலும் கொண்டு போய் கொடுத்துறியான் அவங்கிட்ட சொல்லி வச்சாதான் புரிய அவனுக்கும் சும்மா தென்றல் பயந்துட்டு இருக்க மாதிரி நடக்கவே கூடாது பாவம் பிள்ளை அவளோ எத்தனை நாளுதான் இதை நினைச்சு பயந்துட்டே தான் இருப்பா விடக்கூடாது இன்னைக்கேதான் நான் பார்த்துட்டேன் அதனால தடுத்துட்டோம் இதுக்கப்புறம் இவளுக்கு திட்டம் போடாமையா இருப்பாளுங்க இருக்கட்டும் உங்களை பாத்துக்கிறேன்டி ஆனா என்ன காரணத்துக்காக என் பேர குழந்தைய இவளைய கலைக்கணும்னு முயற்சி பண்ணணும் ஏதோ ஒண்ணு பண்றாளுங்க ஆனா என்னன்னு தான் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது ஏன் இப்படி பண்றாளுங்க எதுக்கு இப்படி பண்றாளுங்க ஆனா தென்றல் மாசம் ஆறதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பண்ணலையே ஏதோ இருக்கு 2 லட்சம் கொடுத்து என் பேர குழந்தைய கலைக்கிறதுக்கு என்ன விரோதம் இவளுகளுக்கு இப்படி ஐயோ கடவுளே இவள்கிட்ட இருந்து என் பேர பிள்ளையையும் என் மருமகளையும் நீதான்ப்பா காப்பாத்தணும் உன்னதான்ப்பா நம்பி இருக்கேன் என்ன சரவணனை கூப்பிடாருன்னு சொன்னாங்க இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் வரல யார் இந்த ஆளு இப்படி வந்து நிப்பாட்டுறாரு பைக்க ஹாய் சலாம் யார் நீ யாருன்னு தெரியல நீ வாப்பலாம் நான் எதுக்கு உன் கூட வரணும் இது என்னம்மா கேள்வி என் கூட நீ வந்துதான் ஆகணும் லூசா நீ இப்படி தனியா நின்னுக்கிட்டு இருக்க பொண்ணு கிட்ட வந்து என் கூட வந்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க அறிவில்ல உனக்கு அடி பாவி உங்க பேரு தர்ஷினி தானே ஆமா தர்ஷன் தான் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு நீ என்ன பைத்தியமா அவர் கூப்பிட்டாருன்னு சொன்னாப்ல உங்க கூட நான் வந்துருவேனா என்ன நான் வேணா அவருக்கு கால் பண்ணி கொடுக்குறேன் பேசிட்டு வாங்க அப்படி எல்லாம் வர முடியாது ஓஹோ அப்படியா வர முடியாதுன்னா பைக்ல தூக்கி போட்டு கூட்டிட்டு வான்னு சொன்னாரு எனக்கு தெரியும் அவரை பத்தி அவர் எப்படி ஆளுன்னு நீ அவரை பத்தி தப்பா பேசாத தப்பா பேசுறேனா அவனை பத்தி உனக்கு தெரியாது அவன் ஒரு பேட் பாய் பாரு நீ சொன்னாப்ல அவரை பத்தி நான் தப்பா நினைச்சிருவேனே எண்ணிக்கிட்டு இருக்காத நம்புனா நம்பாட்டி போ நீ அவனை லவ் பண்றதானே நான் என்னமோ பண்ணிட்டு போறேன் உனக்கு என்ன பிரச்சனை வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன் என் வாழ்க்கைய பத்தி அக்கறைப்பட நீ யாரு உன்னோட நலன் விரும்பியா இருக்கலாம்ல அதெல்லாம் ஒண்ணும் கிளிக்க வேணாம் நீ வேலையை பாத்துக்கிட்டு போலாம் இங்க பாருமா உன் மேல இருக்க அக்கறையில சொல்றேன் அவனை நம்பாத அவன் சரியான பொம்பளை பொறுக்கி இந்த மாதிரி எத்தனை பேரை ஏமாத்திருக்கான்னு தெரியுமா நான் சொல்றத கேளு எப்படியாவது அவனை கலட்டி விட்டுரு தைரியமான ஆம்பளையா இருந்தா ஹெல்மெட்டை கலட்டிட்டு பேசுடா ஐயோ அதான முடியாது ஒரு பொண்ணு முன்னாடி ஹெல்மெட்டை கலட்டிட்டு பேசுறதுக்கே உனக்கு தைரியம் இல்ல நீ அவரை பத்தி என்கிட்ட சொல்ல வந்துட்டியா போட அவ வேலையை பார்த்துட்டு என்னமோ நான் சொன்னா கேட்க மாட்டேன்ற இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணா அவனோட கெஸ்ட் ஹவுஸ்ல இறக்கி விட்டுட்டு வந்தேன் இப்ப என்னடா உன்னையும் கூட்டிட்டு வர சொல்லியிருக்கேன் என்ன அர்த்தத்துல பண்றியான்னு எனக்கும் தெரியல ஏய் போயிரு முடியாது ஒண்ணு ஹெல்மெட்டை விடு எனக்கு யாருன்னு பாக்குறேன் இவ்வளவு தைரியமான ஆளா இருந்தா நீ அவரை பத்தி என்கிட்ட நீ தப்பா சொல்லுவ அவரை பத்தி நீ சொல்றதெல்லாம் நம்பிடுவேனா என்ன அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும் சீதைக்கு எப்படி ராமனா அது மாதிரி அவர் என்னோட ராமன் நீங்களா நான் தான் என்ன மேடம் சாக்காயிட்டீங்களோ என்ன அதெல்லாம் ஏய் மச்சான் நான் சொன்னேன்ல அது இவன் தான்டா என்னது இவனா இவனை பார்த்தா நீ பயந்த ஏய்
அங்க பாரு பால்ல ஊற வச்ச ரசகுல்லா மாதிரி இருக்கான். அவனை பார்த்து பயந்து வந்து நின்னுட்டு இருக்கியடா. இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா. பாரு அவளும் ஈனு பல்ல காமிச்சிட்டு நிக்கிறா பாரு. அவளுக்கு பிடிச்சிருக்கு, அதனால பல்ல காமிச்சிட்டு நிக்கிறான். என்னடா நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னடா நினைக்கணும்ன்ற? நீதானடா நேத்து வீரப்பா எவன் இருந்தாலும் பரவாயில்ல, எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்ல, அவனை கடத்திய திருவன் சொன்னேல, போய் கடத்து. என்னடா பேசுற? அவன் நிக்கிறான்டா. அவன் என்னடா உனக்கு என்னடா? அவ ஓ மரப்பொண்ணு தானே? ஆமாடா, அவன் ஏன் மரப்பொண்ணுதான். எனக்கு இல்லாத உரிமை அவனுக்கு வந்துருச்சா என்ன? விட மாட்டேன்டா, விடவே மாட்டேன். இப்போ போய் பேசு, நான் பாத்துக்கிறேன் அவனை. நீ இருக்கத்துல எனக்கு என்னடா பயம்? அதானே. டேய் என்னடா உனக்கு பிரச்சனை? அவ என்னோட மரப்பொண்ணு. ஐயோ இவ எவ்வளவு வாங்கினாலும் அடங்க மாட்டேன்றானே. சரி இப்ப அதுக்கு என்ன? நீ அவ கூட பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் அவ கூட பேசுறது அவளுக்கு பிடிச்சா போதும், உனக்கு பிடிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லடா. இங்க பாரு ஏ ரசகுல்லா, நான் சொல்றத கேளு. அது இவனோட மரப்பொண்ணு. ஓ இவனுங்க வேற மொறப்பொண்ணுன்னு உரப்பொண்ணுன்னு வந்து உயிரை வாங்குறாங்களே. இவனே ஒரு எடுப்பு, அதுக்கு நீ துடுப்பா? ஏ என்ன எங்களை பார்த்தா நக்கலா இருக்கா? நாங்க 2 பேரும் இந்த ஏரியா ரவுடி. ஐயோ அப்பாப்பா பயந்துட்டேன்ப்பா. நீங்க 2 பேரும் இந்த ஏரியா ரவுடின்னு எனக்கு தெரியாது. நாளைக்கு வர்றப்ப ஒரு பேனர் வச்சிருங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஆனா எங்க கிட்ட வம்பு வச்சுக்கிறாத, எங்களை பத்தி உனக்கு தெரியாது. சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறோம். இங்க பாரு, எங்களை பத்தி நீ என்ன நினைச்ச? நான் என்ன தப்பா நினைக்கிறது? நீங்க 2 பேரும் வேலை வெட்டி இல்லாத வெட்டி முண்டோ வீணா போன தண்டம். இங்க பாரு, இப்ப நான் சொல்றேன், அவ என்னோட ஆளு, என்னதான் கல்யாணம் பண்ணிக்கிருவா. அங்க தயவு செஞ்சு நீங்க இங்க இருந்து போயிருங்க. எதுக்கு போகணும்? அங்க என்னமாச்சும் பண்ணிட போறாங்க. யாரு இவங்க? சிரிப்பு காட்டாத தர்சினி. என்னடாவே நம்மள கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டேன்றான். அத தன்னடா மாப்பிள்ள நான் அப்பயே சொன்னேன். நீ என்ன சொன்ன? பால்ல ஒரு வச்ச ரசகுல்லா மாதிரி இருக்கான்னு சொன்னேன். பாத்தியா எப்படி பேசுறியான்னு? நம்ம சொல்ற சொல்லுக்கலாம் அப்படியே கவுண்டர் விட்டுக்கிட்டே இருக்கேன் பாரு. டேய் டேய் நிறுத்து. அவனை பில்டப் பண்றதுக்கு நீயே போதும், பேசாம நீ செத்துரு. டேய் என்னடா கொஞ்ச நாள் டெரரா பேசினா தானே அவன் நம்மளை பார்த்து பயப்படுவியா? பாரு அவன் நம்மளை பார்த்து காமெடி பீஸ்ன்னு நினைச்சிட்டியா? இப்ப என்னதான்டா பண்றது? வேற வழியே இல்ல, நம்ம ஆயுதத்தை எடுத்துட வேண்டியதான். எடு மாப்பிள்ள. ஐயோ என்னடா ஆச்சு? அவசரத்துல ஆயுதத்தை வீட்டுல வச்சிட்டு வந்துட்டே மாப்பிள்ள. எல்லாம் ஒரு இளவுக்கு லாய்க்கல. எல்லாம் ரவுடி பையனை சுத்திட்டு தெரியாத. இங்க பாருடா, நீ வேணா பெரிய டாக்டரா இருக்கலாம், நீ டாக்டர்ன்றதுக்காக நான் பயப்பட மாட்டேன். நான் பயப்பட சொல்லலையே. ஐயோ என்ன பேசுறதுன்னு தெரியலையே. என்ன பேசுறதுன்னு தெரியலையா? போய் வீட்டுல யோசிச்சுட்டு வா. இதுக்கூட அப்ப காதுக்குள்ள எச்சி துப்புன வெக்கமா இல்ல உனக்கு? இப்ப என்ன பண்ணணும்ன்ற? சொல்றது கேளுங்க, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க. இவங்க 2 பேத்த பார்த்து நீ பயப்படுறியா? சரியான காமெடி பீஸ். யாரு யார் காமெடி பீஸ்? நீயும் உன்னோட துடுப்பும். இங்க பாரு டாக்டர், பார்த்துட்டு தான் இருக்கேன். என்னடா என்ன பேசினாலும் சுத்தி வலிக்கிறான். இவன் சரியான ரப்பு பிடிச்சவனா இருப்பானோ? ரப்புல மாப்பிள்ள திமிரு. பணக்காரனா இருக்கான்ல அந்த திமிரு. யாருக்கு? எனக்கா? எனக்கு அந்த திமிர்லாம் கிடையாது. ஒன்ன மாதிரினா உன் மனசுக்கு பிடிக்காத பொண்ண காதலிக்கல, என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணதான் காதலிக்கிறேன். ஐயோ குழப்புறானே. என்னடா இவன் பைத்தியமா இல்ல நம்மள பைத்தியமாக்க ட்ரை பண்றானா? பாரு எங்க 2 பேத்துக்கு நடுவுல நீ தான் தேவையில்லாம வந்துட்டு இருக்க. எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்கு. இப்ப அவளுக்கு ஒன்ன பிடிச்சிருந்தா நான் அந்த பக்கம் கூட எட்டி பார்த்திருக்க மாட்டேன். அவளுக்கு ஒன்ன சுத்தமா பிடிக்கல. ஏன்னா உன்னோட கேரக்டர் அப்படி. உன்னோட கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டரா. நீ பணக்காரனா இருக்கிறதுனால தானே ஒன்னா அவ விரும்புறா. இதே நான் பணக்காரனா இருந்தா என்னதான் விரும்பி இருப்பா. ஏய் ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் காட்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனா அதுல வச்சுக்கோங்க. அப்படின்னா நாங்க பண்ற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.